Daily. Taste the Daily. அண்மை செய்தி. புதுக்கோட்டையில் கொல்லப்பட்ட ஜகபர் அலி உடல் சற்று நேரத்தில் தோண்டி எடுக்கப்பட இருக்கிறது. அது குறித்த அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். புதுக்கோட்டையில் கொல்லப்பட்ட ஜகபர் அலி உடல் சற்று நேரத்தில் தோண்டி எடுக்கப்பட இருக்கிறது. சமூக ஆர்வலர் ஜகபர் அலி உடலை தோண்டி எடுப்பதற்கான பணிகளில் தீவிரமாக இறங்கியிருக்கின்றனர் காவல்துறையினர். அது குறித்த அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சிவராமகிருஷ்ணன். வணக்கம் சிவராமகிருஷ்ணன், விவரங்கள். வணக்கம் சுபா. திருமயம் அருகே பெங்களூருவில் கனிமவள கொள்ளைக்கு எதிராக போராடிய சமூக ஆர்வலர் ஜகபர் அலி லாரியேற்று கொலை செய்யப்பட்ட நிலையில் அவரது துளைக்கப்பட்ட உடலை வெளியே எடுத்து எக்ஸ்ரே எடுக்கும் பணியில் இன்னும் சற்று நேரத்தில் இந்த பணி தொடங்கப்பட உள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே உள்ள பெங்களூரை சேர்ந்த சமூக ஆர்வலர் ஜகபர் அலி சட்டவிரோத குவாரிகள் மற்றும் கனிமவள கொள்ளைக்கு எதிராக போராடியவர் கடந்த ஜனவரி 17ஆம் தேதி சட்டவிரோத குவாரி உரிமையாளர் லாரி ஏற்றி கொலை செய்யப்பட்டார். முதலில் விபத்து என்ற வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் பின்பு அது கொலை வழக்காக மாற்றப்பட்டு அதனை சிபிசிஐடி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர். இதில் தொடர்புடைய குவாரி உரிமையாளர்கள் ராசு, ராமையா, லாரி உரிமையாளர்கள் முருகானந்தம், ஓட்டுநர் காசிநாதன் மற்றும் திரேஸ் ஆகிய 5 பேர் கைது செய்யப்பட்டு தற்பொழுது சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். பணியில் மெத்தனமாக செயல்பட்டதாக கூறி காவல் ஆய்வாளர் குணசேகரன் பணியிட நீக்கம் செய்யப்பட்டார். அதனைத் தொடர்ந்து கனிமவளத்துறை அதிகாரிகள் குவாரிகளை ஆய்வு செய்ததில் 6000 கியூபிக் மீட்டருக்கு மேலான பாறைகள் சட்டவிரோதமாக திருடப்பட்டதாக தகவல் வெளியாகி அதிர்ச்சி ஏற்படுகிறது. அதனைத் தொடர்ந்து திருமயம் வட்டாட்சியர் புவியரசன், கனிமவளத்துறை உதவி இயக்குநர் லலிதா, வருவாய் ஆய்வாளர் செல்வம், கிராம நிர்வாக அலுவலர் முருகராஜ் உள்ளிட்ட வருவாய்த்துறை அதிகாரிகள் அதிரடியாக மாற்றப்பட்டனர். இந்நிலையில் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை கொலை செய்யப்பட்ட ஜகபர் அலி உடலை எக்ஸ்ரே செய்ய உத்தரவிட்டது. மேலும் எக்ஸ்ரே எடுக்க மட்டும் அந்த உடலை பயன்படுத்தவும், ஊடகங்கள் அதனை படம் பிடிக்க கூடாது எனவும், விசாரணைக்கு தவிர வேறு எதற்கும் அந்த புகைப்படத்தை பயன்படுத்தக்கூடாது எனவும் மதுரை உயர்நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்தது. இதனையடுத்து தமிழ்நாடு வக்ஃபு வாரியத்திற்கு சொந்தமாக இஸ்லாமியர் அடக்க ஸ்தலத்தில் ஜகபர் அலி புதைக்கப்பட்ட இடத்தில் வட்டாட்சியர் ராமசாமி தலைமையில் மருத்துவத்துறை அதிகாரிகள் உடலை தோண்டி எடுத்து எக்ஸ்ரே எடுக்கும் பணியில் ஈடுபட உள்ளனர். அந்த இடத்தில் பொன்னம்பலாவதி பொறுப்பு காவல்துறை கண்காணிப்பாளர் குமார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளார். எக்ஸ்ரே எடுக்கப்பட்ட பிறகு மீண்டும் அதே இடத்தில் தகவல் புதைக்கப்பட்ட இடத்தில் அதன் அறிக்கை முடிவு சிபிசிஐடி ஆய்வாளர் புவனேஸ்வரிடம் ஒப்படைக்கப்பட உள்ளது. வெள்ளிக்கிழமை என்பதால் இஸ்லாமிய தொழுகைக்கு பிறகு ஜகபர் அலியின் உடல் தோண்டி எடுக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஜகபர் அலியின் உடல் தோண்டி எடுக்கப்படுவதையொட்டி அப்பகுதி முழுவதும் காவல்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ளது. திருமயம் வட்டாட்சியர் ராமசாமி வருகை தந்ததும் ஜகபர் அலியின் உடல் தோண்டி எடுக்கும் பணி தொடங்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. சுபா. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவராமகிருஷ்ணன். Taste the Daily.